I have dragons. I'll give you one. இந்த இளவரசி கிட்ட இருக்கிற டிராகன் எல்லா ராஜ்யத்துக்கும் வேணும்னு எல்லாரும் வற்புறுத்துறதுனால வேற வழியே இல்லாம அவங்க ஆசாசையா வளர்த்த ஒரு டிராகனை ஒரு ராஜ்யத்துக்கு கொடுக்கறதுக்காக வராங்க. அவங்க ராஜ்யத்தை தளபதிங்களாம் இளவரசியை நீங்க யோசிச்சுதான் பேசுறீங்களான்ட்டு ரிமைண்ட் பண்றாங்க. அப்போ 3 dragons. 1. 2. 1. இவன் எனக்கு ஒரு டிராகன்லாம் பார்த்தாது 3 டிராகன் வேணும்ன்றான். ஆனா இளவரசியா ஒண்ணுதான் தர முடியும்ன்றாங்க. அதுக்கு அவன் 2வது தான்றான். அதெல்லாம் முடியாது, ஒன்னே ஒண்ணுதான் வேணுமா வேணாமான்றாங்க. சரி ஒரு டிராகனே போதும்னு டீல் போட்டு அடுத்த நாள் டிராகனை கூட்டிட்டு இளவரசி வராங்க. முதல் முறையா ஒரு டிராகனை நேர்ல பாக்குற அந்த ராஜ்யத்து ஆளுங்களாம் ஆச்சரியமா அதை பார்த்துட்டு இருக்க சமயத்துல இளவரசி அந்த டிராகனோட செயினை பிடிச்சிக்கிட்டு கெத்தா அவன் முன்னாடி நடந்து போய் அதை அவனுக்கு கொடுக்குறாங்க. ஆனா இளவரசிக்குமே அவங்களோட டிராகனை மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பிடிக்கல, அந்த டிராகனுக்குமே இளவரசியை விட்டு போறதுக்கு பிடிக்கல. ரொம்ப சோகமா அவங்களோட டிராகனை இவங்க கிட்ட கொடுத்துட்டு பின்னாடி வருத்தத்தோட நடந்து போயிட்டு இருக்காங்க. டிராகனும் இளவரசி அதை விட்டு விலகி போறதை பார்த்து பயங்கரமா கத்துது. இளவரசியோட தளபதிங்களோ ஏன் நம்ம இளவரசி இப்படி எல்லாம் பண்றாங்க, நம்ம ராஜ்யம் வலுவா இருக்கிறதுக்கு காரணமே நம்மளோட டிராகனுங்க தான், அது தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்றாங்கன்னு யோசிக்கிற சமயத்துல அந்த டிராகனை வாங்கினவனும் இளவரசி இது என்ன கத்திட்டே இருக்கு, இதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு கேக்குறான். அதுக்கு இளவரசியோ இந்த உலகத்துல பிறந்த எந்த உயிரினத்தையுமே யாருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவன் உண்மையான வீரனாவோ இல்ல அரசனாவோ இருக்க முடியாதுன்ட்டு அவங்களோட டிராகனை ஃபயர் பண்ண சொல்லி அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லார்கிட்டையும் இவங்கிட்ட இவ்வளவு நாட்கள் அடிமைகளா இருந்த வீரர்களே அவனோட ஆட்களை தாக்கி நீங்க எல்லாரும் என்னோட ராஜ்யத்துல சேர்ந்துக்கங்கன்றாங்க. அதை கேட்டோன்னா அங்க ஒரு பெரிய சண்டையே நடக்குது. ஒரு வழியா அந்த ராஜ்யத்தை இவங்க கைப்பற்றிடுறாங்க. பாருங்க மக்களே, இங்க யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது, சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழுங்கன்றாங்க.